நம்ம இலக்கிய சிறைகளில் நம்ம ரேவதியம்மா இந்த எஸ்எஸ்கேவை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வரப்போற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்கு. அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்ஷாயணிக்குமே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எஸ்எஸ்கே ஏதோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட வந்து மறைக்க பார்க்குறான். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அந்த தக்ஷாயணி பதனக்க யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பயங்கரமாக பதனக்க அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த எஸ்எஸ்கேவுடைய கெட்ட நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கேவால் தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கே நம்ம இலக்கியக்கிட்டையும் நம்ம ரேவதி அம்மா கிட்டே இருக்கிற அந்த ஃபோட்டோவை எப்படியாச்சும் பதினக்க பிடுங்கணும். அந்த ஃபோட்டோவை வச்சு அந்த இலக்கியமும் அந்த ரேவதியும் ரொம்ப வந்து ஆடிட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே பதினக்க முடிவு பண்ணி அந்த எஸ்எஸ்கே பதினக்க ஒரு பக்கம் வந்து கள்ளத்தில் இறங்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த தக்ஷாயணி இருக்கா இல்லையா, அவள் வந்து சும்மா இருக்க போகிறது கிடையாது. இந்த எஸ்எஸ்கே அப்படி என்ன தப்பு பண்ணிவிட்டு இப்படி வந்து மழுப்புறான், இப்படி வந்து போய் சொல்கிறான், இவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், அதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தக்ஷாயணி ஒரு பக்கம் பதினக்க களத்தில் இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம ரேவதி அம்மா பேசின பேச்சுக்கு இந்த எஸ்எஸ்கே பதினக்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் இப்போது அந்த ஃபோட்டோவை வச்சு எங்கே இந்த தக்ஷாயணிக்கிட்ட வந்து தெரிஞ்சு அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே நடு ரோட்டுக்கு வந்துடுவோன்றதுனால அதுக்குள்ளே நம்ம ரேவதி அம்மா கிட்டே இருக்கிற ஃபோட்டோவை பிடுங்கணும், நம்ம ரேவதி அம்மாவை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே பதினக்க பிளான் போட்டுட்டாங்க. அதனால் நம்ம ரேவதி அம்மாவும் நம்ம இலக்கியாவும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ண போகிறாங்க. இந்த எஸ்எஸ்கே இதுக்கப்புறமா நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருக்கவே கூடாது. இந்த எஸ்எஸ்கேவுடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த எஸ்எஸ்கே இத்தனை நாளாக இந்த தக்ஷாயணி கூட இருக்கிறதுனால தான் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு அந்த கம்பெனியெல்லாம் தனக்கு தனதுன்னு நினச்சி அனுபவிச்சுட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஆனால் அந்த தக்ஷாயணிக்கு மட்டும் விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே நடு ரோட்டுக்கு வருவான்னு சொல்லிட்டு தெரிய வந்த உடனே நம்ம இலக்கியவும் நம்ம ரேவதி அம்மாவும் நேராக பதினக்க இந்த தக்ஷாயணிக்கிட்ட போக போகிறாங்க. அந்த தக்ஷாயணிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்ட போகிறாங்க. உன் புருஷன் இந்த அளவுக்கு ஒரு கேவலமானவன், உன் புருஷனுக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அந்த தக்ஷாயணி பயங்கரமாக கோவப்படுறது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எஸ்கேவை இத்தனை நாளாக ஏன் என்கிட்ட மறைச்சேன்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கேவை போட்டு பொழந்து எடுக்க போகிறாங்க. இந்த எஸ்எஸ்கேவை நடு ரோட்டுக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆனால் நம்ம இலக்கியமும் நம்ம ரேவதி அம்மாவும் இப்படி ஒரு முடிவை சீக்கிரம் எடுக்கணும். இல்லை அப்படின்னா இந்த எஸ்எஸ்கே அதுக்கு முந்திட்டு வேறு ஏதாச்சும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போது நம்ம கௌதம் சாருக்கு வந்து வேலை கிடைக்காம ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அழிஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அந்த சமயத்தில் தான் ஒரு 2 பேருக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வருது. சில ரவுடிங்க நம்ம கௌதம் சார் போகிற வழியில் ஒரு கார்லேருந்து சில 2 பேரை எனக்கு அடிக்க வராங்க, கொலை பண்ண வராங்க. அப்போ நம்ம கௌதம் சார் வந்து சரியான நேரத்தில் அவங்கள வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறமா தான் அது யார் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வந்து நல்லா வந்து பிஸ்னஸ் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்க. அந்த பொறாமையில் தான் அவங்கள கொலை பண்ணுறதுக்காக அப்படி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம கௌதம் சார் வந்து காப்பாற்றினோடனே நம்ம கௌதம் சாருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களது வந்து கம்பெனி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நம்ம கௌதம் சார் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன சார் எங்கள் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க, உங்களுக்கு வேலை தரமாட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க நம்ம கௌதம் சாருக்கு வேலை வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம கௌதம் சாருக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கௌதம் சார் வேலை இல்லாமல் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டாங்க இல்லையா. இப்போ எப்படியோ ஒரு வழியாக நம்ம கௌதம் சாருக்கும் வேலை கிடச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம ஜானகியம்மா ரேவதியம்மா இலக்கியான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே கம்பெனிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அது எப்போ கலவரம் ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு.